ஹலோ மம்மி, என்ன பண்ணுறீங்க? நைட் ரொட்டீன். நைட்டு வந்து ரவை ரவை உப்புமா. ரவை உப்புமா. ரவை உப்புமா செய்யலாம். ஏன் சாதம் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் ரவை எடுத்து வறுக்கிறேன். நல்லா சூடு பறக்க வறுத்துக்கணும். ரவை உப்புமா செய்முறையா? குட்டியும் வேறு துணியை எடுக்க இல்லை. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா இருக்கும் ரவை உப்புமா. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு விட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கீங்களா மம்மி? அப்படிதானே வச்சுக்க முடியும். துவரம் பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம். ஆமாம், டீத்தூள்லாம் இருக்கு போல் இருக்கு. ஆமாம், டீத்தூள், வெல்லம் நல்லா இருக்கு. கடுகு, உளுந்தம் பருப்பு இந்த போடுறேன். அடுத்து வெங்காயத்தை போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் எப்பவும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மறக்க வேண்டும். ஆமாம், அது மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே வெங்காயம் எதுக்கு போட்டாலுமே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த வசனம் கேட்டு 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 பிடிச்சி போச்சு. வெங்காயம்னாவே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் அதே 2 மடங்கு தண்ணி. இதில் 1 டம்ளர் எடுத்தேன் ரவை, அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1 டம்ளர் ஊற்றிட்டுனா 2 டம்ளர். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆமாம், கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு. நல்லா கொதிக்க விட்டு கொட்டி கிளறணும். அவ்வளோதான், உப்புமா ரெடி. உப்புமா இவ்வளோதானா? நீ செஞ்சு சாப்பிட்டுக்கிறியா? நான் இல்லைன்னா நீங்கள் இல்லாத போது ஏதாவது ஃபுட்டு ஈஸியான ஃபுட்டாக இருந்தால் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். நூடுல்ஸ் கிண்டிக்கலாம், நீங்களா இருக்கல. நூடுல்ஸ் கிண்டினா வயிறு இறம்பாதே. ஏன் 2 பாக்கெட் வாங்கி கிண்டிக்க வேண்டியதுதான். 20 ரூபாய்க்கு வாங்கினா போதும் அவனுக்கு ஒரு நேரத்துக்கு. ஆனால் நூடுல்ஸ் கெடுதல்ங்கிறாங்க. கெடுதல் தானே நூடுல்ஸு? ஆமாம். கொஞ்சம் நெய் வேணா போடுவோம். நெய் போட்டால் வாசமாக இருக்கும். இந்த தண்ணியிலே கலக்கி விட்டீங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே வரும். ஆமாம் ஆமாம், இப்படி போட்டாலும் சாப்பிட்றது போகிறோம். அப்படி போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சாப்பிட்டு குழம்பு ஊற்றினா எல்லாம் ஒன்றுது. எல்லாம் ஒன்றுது. ஒரு டைலாக் சொல்லல, போத்திக்கிட்டு படுத்தாங்கன்னா படுத்துக்கிட்டு போத்துக்கிட்டாங்க எல்லாம் ஒன்றுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சுறுசுறுப்பே இருக்க மாட்டேங்குது. நைட் ஆனால் மதன்னு இருக்கு, காலையில் தான் சுறுசுறுப்பாக இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நைட்டு வேலை செஞ்சு டயர்டாக இருப்பேன். எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் தோணும். வேலைக்கு போய்ட்டு வந்தாலே எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் தோணும். நைட்டு இந்த திருப்பி விலைக்கிழவி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, சுறுசுறுப்பாயிடும். தூக்கம் வராது போய் படுத்தோம்னா. இப்போ வரைக்கும் நமக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். சரி, நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிட்டு விலைக்கிழவிட்டுலாம் போய் படுக்க போயில ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவோம் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுல. அதனால தான் நைட்டு விளக்குறதுனா கஷ்டமாக இருக்கும். உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். அப்புறம்
இதில் ஒரு டிப்ஸு, உங்களுக்கு கொட்டை 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 கிண்டணும். ஆமாம், கட்டி விட்டுறாமல் இருக்கணும். கட்டி விட்டுறாமல் இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். உடனே சிம்மில் வச்சிட்டோம்னா, சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருவோம். சிம்மில் வச்சுட்டு சத்து நேரம் மூடி வச்சிருவோம். பிள்ளைக்கு நம்ம தட்டெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருக்கீங்க. ஆமாம், அது அந்த மூடி அங்கே இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா தட்டுமே பெருசு பெருசாகவே இருக்கு. கீழே விழுகும் போது அந்த காலத்தில் சாப்பிட்ற தட்டெல்லாம் சின்ன சின்னமாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்கி போட்டதில் இதெல்லாம் இருக்கு. சரி, என்ன இப்போ காசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டோட வெரைட்டிஸ் எல்லா தட்டுமே பெரிய, எல்லா தட்டுமே பெருசு பெருசாக இருக்கு. வெள்ளைத்தட்டு, இது வெள்ளைத்தட்டு, இது எல்லா தட்டுமே தட்டுக்குன்னே ஸ்டாண்டு தண்ணி ஸ்டாண்ட். அந்த காலத்துலலாம் சின்ன தட்டு இது மாதிரி உள்ள தட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆயா வீட்டுலலாம் இந்த மாதிரி தட்டு, இன்னொரு நெல் தட்டு இருக்கும் பாரு, இந்த இதுக்கு தான் சாப்பிட்ற தட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுக்கக்கூடாது. இந்த பாரு, இது ரெண்டு தான் சாப்பிட்ற தட்டுன்னு யூஸ் பண்ணுறது. இப்போ இதை தவிர்த்து மிச்சம் எல்லா தட்டையும் சாப்பிட்ற தட்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன தெரியுமா, பெரிய தட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா, இல்லை அப்போ வந்து வெஞ்சனத்துக்கு கிண்ணின்னு வச்சுக்குவோம் நாங்கள். வெஞ்சனத்துக்குன்னு இந்த மாதிரி அந்த ரவுண்டு தட்டுக்கு இந்த கிண்ணி, இது கிண்ணி, இதில் வெஞ்சனம் வச்சுக்குவோம், காய் வச்சுக்குவோம். அந்த நெல்லித்தட்டுக்கு இதில் காய் வச்சுக்குவோம், இந்த கிண்ணியில். இப்போ வந்து யாரு கிண்ணி எல்லாம் எடுக்கிறா, எல்லாம் தட்டில் ஒன்றா வச்சுக்கிறோம். அதனால தட்டை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும், பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது. ஆமாம், அப்போ தண்ணி தான் சாதம் மட்டும்தான் ஒன்றில் போட்டுக்குவோம். இப்படி கிளறணும். இப்படி கிண்ணோம்னா பார்த்தியா, இது ரவை எப்படி வருதுன்னு பொல பொலன்னு சூப்பராக வருது பார்த்தியா, ஒத்தொத்தையாக வரும் ரவை. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பொல பொலன்னு நல்லா வரும். கடிக்கிறதுக்கு இந்த கடலைப்பருப்பு வரும். முந்திரி பருப்பு இருக்கவங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒத்தொத்தையாக இருக்கு. முந்திரி பருப்பு இருக்கவங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருக்குது, கடையில் இருக்குது. கடையில் இருந்தால் போய் வாங்கிட்டு வந்து சக்கரை ஆற விட்டு சாப்பிட்டேன். கடையில் காசு கொடுத்தா தான் தருவார். குழம்பு சுட வைக்கவா வேண்டாமா? சுட வைங்க. சாம்பார் கொதிக்க வைப்போம். சாதம் கொஞ்சம் இருக்கு. சாதம் இங்கே இந்த நைட்டுக்கு சுட சுட ரவை. சாதம் கொஞ்சம் இருக்கு, சூப்பு இருக்கு. இது வந்து சூப்பு. இதுதான் நைட்டு சூப்பு. கொஞ்சம் குடிச்சிட்டு போட்டுக்க வேண்டியதான். இது சுருட்டும் குழம்பு. நீங்கள் என்ன அவரைக்காய் சாம்பாரா? அவரைக்காய் சாம்பார். வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் வைப்பீங்கல்ல? ஆமாம், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்து பருப்பு தான் சாம்பார். சனிக்கிழமை என்ன வேணாலும் பண்ணுவீங்க? சனிக்கிழமை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் பெருமாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கும் அசைவம் எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், அசைவம் எடுக்கக்கூடாது. ஆனால் அங்கே யார் கேட்குறா? ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்கக்கூடாது, ஆனால் எடுக்கலாம். எனக்கெல்லாம் அசைவமே பிடிக்காது, சைவமே பிடிக்கும். சைவம், பாயசம், அப்பளம், வடை இதான் பிடிக்கும் எனக்கு. அதை டெய்லி சாப்பிட்டு வர அதே வெறுத்து. எந்த சாப்பாடுமே அப்படி இல்லை. பாயசமே டெய்லி குடிச்சிங்கன்னா திங்கள் டு வெள்ளி வரைக்கும் பாயசமே வெறுத்து போயிடும். பாயசம் வச்சு இந்த அட்சயா இது அவங்க இதில் இந்த அமாவாசை அன்னைக்கு திதிக்கு சமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பாயசம், வடை, அப்பளம், என்ன பருப்பு மச்சி, வாழைக்காய் பொரியல், புடுமாஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்கள் அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு வரதோட சரி. கோயிலுக்கு போயிட்டு வரனால நல்ல வெரைட்டியை சமைக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் வயசாயிடுச்சு இல்லை. வீட்டில் இன்னொரு ஆள் இருந்தால் சமைச்சிக்கலாம்.
இல்லை சின்ன வயசாக இருந்துச்சுன்னா நானும் பண்ணிடுவேன். சின்ன வயசுலலாம் நல்லா தான் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ இந்த மட்டுக்கும் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. அப்போல்லாம் டயர்டே ஆகாது. இப்போ வயசாக ஒட்டி ரொம்ப டயர்டாகுது. அது ஒரு வித்தியாசம் வருது வயசாக ஒட்டி. வயசுல வந்து டயர்டே ஆகாது. நைட்டு தூங்காட்டி கூட டயர்டே ஆகாது. அதுதான் வயசானதும் போது எனர்ஜி குறையிறது நமக்கு நல்லாவே தெரியுது. வயசாக எனர்ஜி குறையுது. அப்படிதான் நிறைய பேர் சாகுறாங்க. எனர்ஜி குறைய நமக்கு தெம்பு குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை தானே. குளிருக்கு நிறைய பேர் அவன் சாகுறவர். அந்த உடம்புல இருக்கிற ரத்தம் கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அந்த ரத்தம் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளேயும் எல்லாம் பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும், பணம் சேர்த்துக்கணும், வேலைக்கு போய்க்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய பெற்றுக்கணும், எல்லா கடமையும் செஞ்சிடணும். வயசானதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் முடியாது. அப்போ 60 வயசுக்கு அப்புறம் அதனால தான் கவர்மெண்ட்லேயே ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. வேலை பார்க்க முடியாது. கவர்மெண்ட்டே நீ உழைச்சது போதும்னு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற 60 வயசுக்கு மேலே. எப்படியாப்பட்டவங்கள நான்லாம் திரும்பி நல்ல உடம்பு தான், என்னாலே முடியல. எப்படியாப்பட்டவங்களுமே டயர்ட் ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி இதாகிடுறாங்க. இந்த வயசுலன்னா எவ்வளோ தெம்பாக இருக்கும் தெரியுமா? மனசும் எனர்ஜியாக இருக்கும், உடம்பும் எனர்ஜியாக இருக்கும். இதெல்லாம் வயசானதுக்கப்புறம் வர்ற மாறுதல். நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய சேஞ்சஸ் வருது உடல்ல. அதனால சேஃப்டியாக இருந்துக்கணும். இருக்கும்போது வயசு காலத்தில் சேஃப்டியாக உடம்பை பார்த்துக்கணும், உடம்பு எதவாக இருந்துக்கணும். அது ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன். ஐயானாலும் உடம்பு அப்புறம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்க, டின்னர் என்னென்னா நைட்டுக்கு டின்னர் ரவை உப்புமா சாம்பார். ரவை உப்புமா பாருங்கள் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு செஞ்சேன். நைட்டு நம்ம படுக்க போயில ஏதாவது சாதம் இல்லைன்னா இட்லி ஏதாவது மீதி இருந்தால் அதை அப்படி இப்படி எடுத்து வச்சுட்டு படுக்கணும். சாமி வந்து பார்க்குமா. வெள்ளி செவ்வாயில் அவசியம் பண்ணணும். சாமி வந்து பார்க்குமா. பார்த்துட்டு வெறும் இதுவாக இருந்துச்சுன்னா அதுக்கு இதாயிருமா, கோபம் வந்துடுமா. அதனால நம்ம வந்து சாமிக்கு சாப்பிட ஏதாவது வச்சிடணும். இது இந்த குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். குழம்பு நைட்டு இப்படி வச்சுட்டு தான் அடுப்பு மேலே வச்சுட்டு தான் படுக்கணுங்கிறாங்க. நான் எப்பயும் வச்சிருவேன் வெள்ளி செவ்வாய். சாமி வந்து பார்த்து இது பசி நைட்டு வெறும் இதுவாக இருக்கக்கூடாது. சாமிக்கு வந்தோடனே திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் ஏதாவது இருக்கணும். வீட்டில் இருக்கணும். எல்லாத்தையும் கீழே குட்டி கவுத்துட்டு மொட்டையாக இருக்கக்கூடாது. நம்ம விளக்கு போடுறதுன்னா எல்லாத்தையும் நீட் பண்ணுறோம்னா அப்படியே மொட்டையாக இருக்கக்கூடாது. அது ரெண்டையும் நாளைக்கு விளக்கிடும். என்ன காலையில் விளக்கிடும். நைட்டே திரியெல்லாம் மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய். இதெல்லாம் எண்ணெய் வைக்கிற ட்ரே. எண்ணெய் வைக்கிற ட்ரே எல்லா எண்ணெயும் முடிஞ்சு வச்சு நல்லெண்ணெய் உண்டின்னு தான் இருக்குது. மந்த் எண்டு மக்களை, மந்த் எண்டுனால எல்லா எண்ணெயும் முடிஞ்சு போச்சு. நல்லெண்ணெய் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு தான் 1ஆம் தேதி. இங்கே வச்சுட்டுனா நீ அங்கே போய் மாற்றிட்டு வரணும். இது வரைக்கும் நான் அவனை கூப்பிட்டதே இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் வாழ்ந்தா கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவா. இல்லைன்னா அவனே வந்து சாப்பிடுவான். இப்போ நான் போய் கூப்பிட்டேன்னா அவன் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறானா? அதுவும் இல்லாம அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு பசிச்சா அவனே வந்து சாப்பிட போறான். பாட்டி, நான் ஆசாசியா கேட்டு சமைச்சிருக்கேன். அது அப்புறம் அப்பா சாப்பிடாம போயிட்டாருன்னா அவன் எதுக்கு சாப்பிடாம இருக்க போறான்?
அதெல்லாம் வந்து சாப்பிடுவாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. நான் சமைச்சுதான் அப்பா இப்ப சூட சாப்பிடணும். ஒரு திரியை எடுத்து மடிச்சு தான் போடணும். மடிச்சு தான் போடணும், ரெட்டையாக போடணும். இந்த திரி இல்லைன்னா இப்படி ரெட்டையாக போடணும், இப்படி ரெட்டையாக இருக்கணும். ஒன்று இப்படி போடணும், ரெட்டையாக போட்டால் இந்த மாதிரி 2 திரியாக இருக்குது, இப்படி போடணும். இல்லை அப்படி போடலை, அது ரொம்ப நீளமாக இருக்குனாக்க இப்படி மடிச்சுட்டு 2 தலையாக அப்படி தெரியணும், இப்படி போடணும். ஆக மொத்தம் 2 திரி போடணும், 2 விளக்கு ஏற்றணும் வீட்டில். இதெல்லாம் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க எல்லாமே விளக்கி கிளவி நீட்டாக டெய்லி நைட்டு இப்படி தான் வச்சுட்டு படுப்பேன். இதில் சாதம் இருக்குது, தயிர், இது எல்லாமே நீட்டாக இப்படி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் படுப்பேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலை ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணி வச்சுட்டோம்னா. 2வது எச்சி பாத்திரம் வந்து கிடக்கக்கூடாது, அதனால கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும். அப்போ தான் நமக்கு மகாலட்சுமி தங்கும். சரி, இன்னையோட இந்த வீலாக்கு முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?